வணக்கம் நண்பர்களே. என்னோட ராசி நல்ல ராசி தான் எல்லாரும் சொல்ல முடியும். அந்த வகையில் 12 ராசிகளில் 9ஆவதாக இருக்கக்கூடியதான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் எந்த மாதிரி பலனை தொடர்ந்து பெற போறீங்க, உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய வாழ்க்கை, குழந்தைகள், கல்வி, அதே மாதிரி தொழில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாழ்க்கைங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது தான், எல்லாம் விதிப்படிதான் அமைதியாக இருந்துடாம இறைவனை மனதார வேண்டினா நிறைய நன்மைகள் நடக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நல்லதே நினைச்சா நல்லதே நடக்குங்கிறது தான் விதியும் வசமும் கூட. அந்த வகையில் இந்த 12 ராசிகளில் 9ஆவதாக இருக்கக்கூடிய தனுசு ராசி எல்லா சிறப்பம்சங்களையும் கொண்ட ராசியாக பார்க்கப்படுது. தனுசு ராசியில மூலம், உத்திராடம், பூராடம் மாதிரி நட்சத்திரங்கள் கொண்டிருக்கக்கூடிய ராசியா பார்க்கப்படுது. பொதுவாக ஒவ்வொரு ராசியோட அதிபதியை பொறுத்து தான் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கணிக்க முடியும். அந்த வகையில தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் தான். அதே மாதிரி கோள்களோட நகர்வுகளை அடிப்படையை வச்சு இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கை முழுவதும் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை. அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா நம்ம போய் ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்போ தான் நான் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா விஐபி, அப்புறம் சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் அரசியல்வாதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ண எனக்கு சொன்னாங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை, இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க குணங்கள், உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப தனுசு ராசியில் பிறந்தவங்க உயரமான உடலமைப்பை கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்கள் நடக்கிறப்ப ஒரு பக்கம் சாஞ்சது மாதிரி தான் நடப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்னன்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எல்லார்கிட்டையும் அன்பாக பழகுவீங்க. ஆனால் யாருக்கும் அடிமையாக மட்டும் இருக்க மாட்டீங்க. நீங்கள் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவராக இருக்கக்கூடியவங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாக எல்லோரும் ஈர்க்கக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. இவங்கள ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் இறங்கிட்டா அதை முடிக்காம இருக்கவே மாட்டீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு கூடவே உங்களுக்கு பலவீனமா பார்க்கப்படுறது தற்பெருமை தான். நீங்க தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொள்றதுல வல்லவர். நீங்க அதிக நண்பர்கள் கொண்டிருக்கக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. பொதுவாகவே எல்லா விஷயங்களையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்க இந்த விஷயங்களால சில சமயங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலையால பல பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நீங்க குரு பகவான அதிபதியா கொண்டிருக்கிறதால பணத்தை அதிகமா விரும்ப மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு கோபங்கிறது அதிகமா வரும். கோபம் வந்துடா அந்த இடத்துல சத்தமா பேசக்கூடிய ஆளா மாறிடுவீங்க. நீங்க எப்போதும் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பீங்க. எத்தனை துன்பம் வந்தாலும் சரி அதை காட்டிக்கவே மாட்டீங்க. உங்களை யாராவது தப்பா பேசிட்டா யாருன்னு கூட பார்க்காம அவங்கள விட்டு விலகிவிடுங்க. இதனால எளிதில் தோல்வி அடைகிறது, எளிதில் தோண்டு போறது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில அடிக்கடி நடக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தோண்டு வரக்கூடிய நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு, வெளிர் நீளம், வெளிர் பச்சை, இந்த நிறங்கள் தான் அதிர்ஷ்டத்தை தரும். அதே மாதிரி அதிர்ஷ்ட கல்லுன்னு பார்க்குறப்ப கனக புஷ்பகரம் தான். தனுசு ராசியோட அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. தனுசு ராசி அதிர்ஷ்ட கடவுள் குரு பகவான். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப தனுசு ராசி பொன்னிற மஞ்சள் முடிய ஒரு ஆண் ராசி. ராசி மண்டலத்தில் 9ஆவதாக இருக்கக்கூடிய தனுசு ராசி குரு பகவான அதிபதியாக கொண்ட ராசி. தனுசு ராசி காலப்புருஷனோட அங்கமைப்பில் 2 தொடைகளையும் குறிக்கக்கூடிய 3ஆவது உபராசியாக பார்க்கப்படுது. மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் நல்ல உயரமாக தான் இருப்பீங்க. உடல் நிறமும் எலுமிச்சப்பழம் மாதிரி கவர்ச்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீண்ட கழுத்து அமைஞ்சிருக்கும். சிரிச்ச முகம், கவர்ச்சியான தோற்றம், இது உங்களுக்கு சொத்தாக இருக்கும். பேசுகிறப்ப சத்தமாக பேசக்கூடிய குணப்படுத்தவங்கிறதால நீங்கள் பேசுறது மற்றவங்களோட பார்வைக்கு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கும். யாருக்கும் கீழ்ப்படிஞ்சு அடிமையாக நடக்கிறது உங்களுக்கு முடியாத காரியம். கள்ளங்கபடி இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தா பழகக்கூடிய உங்ககிட்ட எந்த ரகசியம் இருக்காது. உங்ககிட்ட அன்பா பழகினா எதையுமே சாதிச்சுக்க முடியும். மற்றவங்களுக்கும் உதவி செய்கிற பண்பு கொண்ட நீங்கள் இந்த குணத்தால் தான் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க. தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல சாதனைகள் படைக்கக்கூடிய வல்லமுங்கிறது உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது நிச்சயம். அதே மாதிரி சொல்லு கொடுக்காமலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய ஏக கலைவன் மாதிரி தான் பார்த்ததுமே பற்றி கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அறிவு சுரங்கத்தில் பிரகஸ்பதியோட ஆளுமைத்திறன் மிக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க தான். ஆனால் ஒன்று, ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற நீங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு வந்துட்டா மட்டும் உங்கள் ஆலோசனையை யாருமே கேட்கறதில்ல. அது உங்கள் மனசுக்கு வருத்தமாகவும் இருக்கும்.
உங்களுக்கு பொய் பேசுறவங்களையும் தீய பழக்க வழக்கம் இருக்கிறவங்களையும் கண்டாலே பிடிக்காது. கோபம் வந்தா எதிரில் யாருமே உங்க முன்னாடி நிற்க முடியாது. நல்ல சுறுசுறுப்போட நீங்க எடுக்க காரியம் எல்லாமே உங்க வாழ்க்கையில சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். எல்லோருமே உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்க ராசிநாதனா குருவும் 10 புதனும் பகையாளியா இருக்கிறதால ஆரம்பத்துல எந்த வேலையிலுமே விருப்பம் இல்லாம இருப்பீங்க. படிக்கிறது ஒன்னாவும் பார்க்குற வேலை ஒன்னாவும் இருக்கும். பெரும்பாலும் கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர் பணி, விஞ்ஞான ஆராய்ச்சி ஈடுபடுற பணி, அரசு வழியில் கௌரவமான பணி அமைஞ்சிடும். பலருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய வக்கீல் பணி, இராணுவம், தீயணைப்புத்துறை, கணக்கு, கம்ப்யூட்டர் துறை, நல்ல பழக்கம் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல பணிபுரியக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையும். நீங்கள் செய்கிற தொழிலோ பெருசாக சின்னதாக பெருசாக அதை ஈடுபாட்டோட செஞ்சு மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக தான் இருப்பீங்க. தனக்காரனான குருவோட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டீங்க. உங்களுக்கு பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு நினைப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லைனாலுமே நீங்க வளர வளர பண நாட்டங்கிறது உங்களுக்கு எப்போதும் தங்கு தடை இல்லாம அமையும். உங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு தக்க மாதிரி தான் எல்லா தேவைகளையுமே நீங்க பூர்த்தி செஞ்சு கொள்வீங்க. பண வரவுக்கு தடை ஏற்பட்டாலுமே வாழ்க்கை வசதியில குறைச்சிக்கொள்ள விரும்ப மாட்டீங்க. வில்லின் ராசியில் பிறந்த நீங்கள் ஆக்கவும் தெரியும், உங்களுக்கு அழிக்கவும் தெரியும். எதையும் எதிர்க்கவும் துணிஞ்சவங்க நீங்கள் தான். வளைஞ்சு கொடுக்க தெரியாததால் சில வசதி வாய்ப்புகளை வாழ்க்கையில் இழந்துருவீங்க. தனியாக இருக்கிற நேரத்தில் தனித்துவத்தோடு யோசிக்கக்கூடிய நீங்கள் நட்புங்கிற பேரில் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டா மாறிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எதையுமே செய்ய துணிஞ்சிருவீங்க. நீங்கள் ஒருவரை எதிரியாக நினச்சிட்டா வாழ்நாள் முழுசும் அங்கே செஞ்ச துரோகத்தை மறக்கவும் மன்னிக்க மாட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு தனிமையாக இருக்கும்போது ஒரு யோகி மாதிரி புத்தர் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நண்பர்களோட இருந்துட்டா மட்டும் நீங்கள் ஆளே வேற தான். உணவு விஷயம் பார்க்குறப்ப இந்த துரித உணவு சம்மந்தப்பட்ட உணவை விரும்பி சாப்பிடுவீங்க. அங்கங்கே கொழுப்பு கட்டி உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த உணவு பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொதுவாக உங்கள் சருமம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதால அலர்ஜிங்கிறது எளிதாக ஏற்படும். எந்த பொருளையும் உங்களோட சருமத்துக்கு பாதிப்பு தராமல் இருக்குதோ அதை பார்த்து உபயோகப்படுத்துறீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு ஏற்படாது. முகத்தை முறையாக பராமரிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி சிறுநீர் தொற்று மாதிரியான பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படும். மருத்துவரோட ஆலோசனை தொற்று பெற்றுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. சின்ன வயசில் எதிர்பாராத கண்டம் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பூரண ஆயுளோட வாழக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனை இருக்கும். உங்ககிட்ட வேலை ஸ்தானத்தில் 10ஆம் வீட்டு அதிபதியாக கன்னி புதன் நிர்ணயிக்கிறார். அதனால் நீங்கள் பெருமாளை வணங்கிட்டு வரதான் உங்களுக்கு நல்லது. குறிப்பாக திருநன்றூர் பக்தவச்சல பெருமாளையும் தாயார் மகாலட்சுமி வணங்கிட்டு வாங்க. இந்த தலம் சென்னையிலிருந்து திருவள்ளூர் போகக்கூடிய பாதையில் 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. கடன், நோய், எதிரி இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுமே திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் அருளக்கூடிய ஸ்ரீ ஹரிகுரு சிவயோக தட்சிணாமூர்த்தி தரிசிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நாடகம் கேட்கறது, பயணங்கள் மேற்கொள்றது, சினிமாவில் நடிக்கிறது இந்த மாதிரி ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எண்ணற்ற பொழுதுபோக்கு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வருவீங்க. தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தையும் ஆழ்ந்து சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு தெளிவு இருக்கிறதோட அது உங்களால் புரிஞ்சு செயல்படக்கூடிய நிலைமையில் ஏற்படுறப்ப அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். அதே மாதிரி நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் எப்போதும் தலையிடுறதில்லை, ஆலோசனையும் வழங்குறதில்லை. மற்றவங்க சொல்ற ஆலோசனைகளை ஆனால் ஏற்றுக்குவீங்க. பிறரை தான் அதிகமாக நம்புறீங்க. இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் ஏற்படுது. உங்களுடைய உடல்நிலையும் மனநலங்கிறது உங்கள் வாழ்க்கை முழுசும் நல்லா தான் இருக்கும். பெரிய பெரிய லட்சியங்களை குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் சக்தி தான் அனுபவமாக அமையும். எந்த தோல்வியும் அனுபவமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய போக்குங்கிறது உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் இந்த வாதம், காய்ச்சல், மலேரியா இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் தலைவலியும் நெருப்பால ஆபத்து ஏற்படலாம். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியங்கிறது நல்லா தான் இருக்குது. நோய் தாக்கம் கூட குறைவாக தான் இருக்கும். இந்த வெயில் காலங்களில் மட்டும் உங்களுக்கு சர்ம பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப ஒரு நல்ல குணவதியாக அமையக்கூடிய வாழ்க்கை தான் உங்கள் துணைவியாக வருவாங்க. உழைப்பாளியாகவும் அமைதியானவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க கணவராக இருந்துட்டா பெண்மையை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. கூச்சு சுபாவம் இருக்கக்கூடியவங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தன்னோட துணையை முழுவதுமாக நேசிக்கக்கூடியவங்களாக தான் இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. தன்னோட துணையை சமமாக நினைப்பீங்க. உங்களுக்கு காதல், திருமணம் எல்லாமே சிறப்பாக தான் அமையும். அதே மாதிரி விரைவிலேயே திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு கூட இந்த தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு அமையும்.
மேலும் குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப குடும்பத்தினர் அனைவரும் மீதும் அன்பு செலுத்துவீங்க. தன்னை விட மூத்தவர்களுக்கு மரியாதையை நடத்துவீங்க. உறவினர்களையும் ஆதரிப்பீங்க. தாய் தந்தை மட்டும் இல்லாமல் மாமியார் மாமனார்களையும் நல்லா கவனிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். தன்னோட மூத்த மகனை பற்றி கவலை எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க சகோதரரோ இல்லைன்னா சகோதரியோ இளம் வயசுல தவறக்கூடிய சூழ்நிலை பல பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களுங்கிறது அதிகமாக இருப்பாங்க. இறுதியா குருவ ராசிநாதனா கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நீதி நேர்மை இந்த நல்லொழுக்கம் இது எல்லாமே கொண்டிருக்கிறதால உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை சிறப்பானதா தான் இருக்கும். அதே மாதிரி பதவி செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கும். கூடவே நட்பு பட்டங்கிறது உங்களுக்கு எப்போதும் அதிகமாக தான் இருக்கும். கல்வி அறிவு திறமை உயர் பதவி அரசாங்க வேலை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரங்களோடையும் அந்தஸ்தோடு தான் வாழ்வீங்க. மற்றவங்களோட குற்றங்களை குணங்களை வெகு எளிதில் கண்டுகொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. செல்வம் செல்வாக்கு பெற்று தொகக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தா அது உங்க ராசி தான். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து அதிர்ஷ்டம் தேடி வரணும்னு நினைச்சீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க. வாராகி அம்மனை பஞ்சமி நாட்களில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். காரிய வெற்றி உண்டாகும். நன்றி நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கை முழுவதும் என்ன மாதிரி பலனை பெற போறீங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.